ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளுக்கூட விசேஷமாக ஆண்டவருடைய வேதத்திலிருந்து அருமையான ஒரு ஒரு டாபிக்கை அல்லது ஒரு தலைப்பில் ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு அருமையானவர்களே, நீண்ட நாட்களாக இந்த அருமையாக இந்த மீடியா மூலமாக சந்திப்பதில் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. நல்ல அருமையான செய்திகளை கேட்க கர்த்தர் நமக்கு மீண்டும் நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த பிதாவாகிய தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சில ஊழியங்கள் நிமித்தமாக ஆகினாலே இந்த மீடியா மூலமாக உங்கள் மூலமாக சந்திக்க முடியாத நிலை ஏற்பட்டதுனால சில தாமதமாகிவிட்டது. எனவே இந்த இடைப்பட்ட நாட்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை நானும் என் மனைவியும் அழகாக சில அண்டை நாடுகளிலும் கடந்து சென்று ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. மீண்டும் இந்த மீடியா மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்காக நாங்கள் தினந்தோறும் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஜெபிக்கிற நீங்கள் உங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளெஸ் யூ. இந்த நாளில் கூட ஒரு டாப்பிக்கை நாம் வாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரலோகத்தில் உங்களுக்கு பேருண்டா? பரலோகத்தில் உங்களுக்கு பேருண்டா? அல்லது ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேருண்டா? எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள் செய்தியின் தலைப்பு பரலோகத்தில் உங்கள் பேருண்டா அல்லது ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேருண்டா? இப்படி கேட்டுட்டீங்களே ஒரு கேள்வி அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடும். இன்றைக்கி மனிதனுடைய வாழ்க்கையில் அநேகர் விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், ஒரு வீடு வாங்கினா என்னுடைய பேரில் இருக்க வேண்டும், ஒரு வீடு தன்னுடைய பேரில் இருக்க வேண்டும், ஒரு வாகனம் வாங்கினால் தன்னுடைய பேரில் இருக்க வேண்டும், அல்லது ஒரு பொருள் வாங்கினால் தன்னுடைய பேரில் இருக்க வேண்டும், ஒரு நிலம் வாங்கினா தன்னுடைய பேரில் இருக்க வேண்டும், ஒரு காணியாட்சி வாங்கினால் தன்னுடைய பேரில் இருக்க வேண்டும், இப்படி பேனர் அடித்தால் தன்னுடைய பேர் இருக்க வேண்டும், ஒரு ஃபோட்டோ போட்டால் ஐடி கார்டில் தன்னுடைய பேர் இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு பொருள் வாங்குகிற கடையிலானாலும் சரி, இப்படியாக ஒவ்வொரு வார்த்தை தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய பேர்களை எதிர்பார்க்கிறார்கள். ஃபேஸ்புக்லையா தங்கள் பேர் வரணும், ட்விட்டர்லையா தங்கள் பேர் வரணும், இன்ஸ்டாகிராமில் தங்களுடைய பேர் வரணும், யூடியூப்பில் தங்களுடைய பேர் வரணும், ஒரு கல்யாண நோட்டீஸாக பேர் வரணும், இப்படி டிஎல் இப்படி ஒரு பேர்கள் வரணும், அந்த புத்தகத்தில் பேர் வரணும், டிஎல்லில் பேர் வரணும், பிக் பேனரில் பேர் வரணும், மேரேஜ் கார்டில் பேர் இருக்கணும். அந்த மேரேஜ் கார்டில் கூட தங்கள் பேர் இல்லைன்னா சில பேர் கல்யாணத்துக்கு கூட போக மாட்டாங்க. மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் பேர் வேணும், ரேஷன் கார்டில் பேர் இருக்கணும், ஓட்டர் ஐடியில் பேர் இருக்கணும். உலகத்தில் வீடு கட்டினா கூட அந்த வீட்டு முன்னாடி தங்கள் போர்டில் தங்கள் பேர் இருக்கணும், என்னாருடைய வீடு அப்படின்னு சொல்லி. எல்லாம் சர்ச்சு பொருட்களில் கூட பாருங்கள், சில பேர் விசுவாசிங்க சில பேர் சர்ச்சுக்கு பொருள் வாங்கி கொடுப்பாங்க. என்ன வாங்கி கொடுப்பாங்க? சேர்ஸ். அந்த சேர்ஸ் வாங்கி கொடுக்கும்பொழுது அதில் பின்னாடியும் முன்னாடியும் எழுதி வச்சுருப்பாங்க பேர். அதாவது ஒரு பொருட்களை வைப்பதற்கு பீரோ வாங்கி தருவாங்க, அதுலேயும் அவங்க பேர் இருக்கும். சில நேரங்களில் ஃபேன் வாங்கி தருவாங்க, ஃபேனில் கூட தங்களுடைய பேர்கள் இருக்கும். நான் ஆச்சரியப்பட்ட காரியம் என்னவென்னா, ஒரு சபையில் போன பிற்பாடு அந்த சபையில் நிறைய டியூப்லைட் இருக்குது, அந்த டியூப்லைட்டில் கூட தன்னுடைய பேர் எழுதி வச்சுருக்காங்க. யார் அது கான்ட்ரிபியூஷன் பண்ணினாங்க, அது அவங்க உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி தங்களுடைய பேர்களை பதிவிட்டதை நான் ஆச்சரியமாக பார்த்தேன். ஆகையினால இந்த கீ கூட பாருங்கள், வீட்டு கீ ஆனாலும், காரு கீ ஆனாலும், பைக் கீ ஆனாலும், சைக்கிள் கீ, அதான் இந்த சாவி, அதில் கூட தங்களுடைய பேர்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க உண்டு, அல்லது தங்கள் நேசிக்கிறவருடைய பேர்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் உண்டு. இன்னும் மேலாக என்ன பார்க்கிறோம் என்றால், ரிஜிஸ்ட்ரேஷன் என்னென்ன காரியங்களை செய்கிறாங்களோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தங்களுடைய பேர்கள் பதிவிடணும், தங்களுடைய பேரில் தான் இருக்கணும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற ஜனங்கள் உலகத்தில் எல்லாம் இல்லை எதிர்பார்க்கிறார்கள். ஸ்கூலில் இருக்குது பேர், டிசியில் இருக்குது பேர், காலேஜில் இருக்குது, ஸ்கூலில் இருக்குது, காலேஜில் இருக்குது, சர்ச்சில் இருக்குது, வேலை ஸ்தலத்தில் அட்னஸில் இருக்குது,
ரேஷன் கார்டு, ஐடி கார்டு, ஓட்டர் ஐடி, இப்படி ஒவ்வொரு கார்டுகளிலும், ஒவ்வொரு பத்திரிக்கைகளிலும், ஒவ்வொரு டாக்குமெண்ட்லையும் நம்முடைய பெயர்கள் இருக்க வேண்டும். பேனரில் கூட என்னுடைய பேர் இருக்கணும், புகைப்படம் இருக்கணும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். இன்றைக்கி அநேக ஸ்கூலில், காலேஜில் கூட நல்லா படித்து முதல் ரேங்க் எடுக்கிற அனைவருடைய பேர்களை கூட அந்த பேனரில் புகைப்படத்தோடு போட்டு ஒரு அவங்களுக்கு புகழாரம் சூட்டுகிறத நாம் பார்க்கிறோம். எனவே சில நேரங்களில் வித்தியாசமாக சாதனையாளர்கள் தங்களுடைய பெயர்களை கின்னஸ் புஸ்தகத்தில் வரணும்னு பிரயாசப்படுகிறார்கள். தங்களை உயிரை பணைய வைத்து பல காரியங்களை சாதித்து சாதனை படித்து கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் அந்த புஸ்தகத்திலும் தங்களுடைய பெயர்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிற மனிதர்கள் இந்த உலகத்தில் எல்லாம் இல்லை. அந்த கின்னஸ் ரெக்கார்டிங்கில் தங்களுடைய பேர் வரணும் என்று தங்களுடைய உயிரை கூட வாராமல் மரித்து போனவர்களும் உண்டு. அப்படிப்பட்ட சாகசங்கள் செய்தது நிமித்தமாக வானத்திலிருந்து குதிப்பதும், பல மைல்கள் ஓடுவதும், தாவுவதும், தண்ணீரில் நீந்துவதும், பல காரியங்களை பார்க்கிறோம். சாதனையாளர்கள் சில பேர் வெற்றி அடைகிறார்கள், சில பேர் மரித்து விடுகிறார்கள், சில பேருடைய வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விடுகிறார்கள். எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், வெளிப்படுத்தின் விசேஷம் 20 அதிகாரம், ரெவலேஷன் சாப்டர் 20 verse 15. வெளிப்படுத்தின் விசேஷம் 20 அதிகாரம் 15 வசனத்தில் வாசிக்கிறோம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலே தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் ஜீவ புஸ்தகத்தில் பேருண்டா அல்லது பரலோகத்தில் பேருண்டா? என்னுடைய பேர் பரலோகத்தில் இருக்குமா? எஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் நாமத்து நிமித்தமாக ஞானஸ்நானம் பெற்று அவருடைய சபையில் சேர்க்கப்படும் பொழுது அவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது. ஒரு பெரிய எஜமான இடத்துல வேலை செய்கிற வேலைக்காரன் ரோமர் 3 அதிகாரம் 23 வசனத்தை வாசித்து அவர் தோட்டத்தில் நின்று படித்து கொண்டு இருக்கிறாராம். எஜமான் அழைக்கிறார் வேலைக்காரனை. எஜமான் வருகிறேன், இதோ இந்த புத்தகத்தில் என்னுடைய பேர் இருக்கிறது. எந்த புத்தகம்? பைபிள். உங்களுடைய பேர் இருக்கா? பணக்காரன் நான், கோட்டீஸ்வரன் நான், என்னுடைய பேர் இல்லையே, என்னுடைய பேர் இல்லை, உன்னுடைய பேர் எப்படி இருக்கும்? அவர் படித்தாராம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள், அந்த பாவிகளில் பிரதான பாவி நான் என்று சொல்லி அந்த வேலைக்காரன் எஜமான் இடத்தில் எடுத்து வரைத்தான். எஜமான் சற்று நேரம் சிந்தித்து பார்த்தான், மனம் கலங்கி போனார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கா, நம்முடைய பேர் பரலோகத்தில் இருக்குமா என்பதை குறித்து கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் அழகாக அவங்களுக்கு பேரிட்டு இருக்கிறான். அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை ஆண்டவர் எழுதியிருக்கிறான். ஆண்டவர் எழுதி இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். அதுதான் நாம் சங்கீதத்திலிருந்து சில வாக்கியங்களை நாம் படிக்க போகிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஜீவ புஸ்தகத்தில் பேருண்டா அல்லது பரலோகத்தில் உங்களுக்கு பேருண்டா? ஜீவ புஸ்தகம் இந்த பைபிள் அழகாக பரிசுத்த வேதாகம் என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த வேதாகமும் யோவான் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 39 வசனத்தில் இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி எடுக்கிறவைகள் அவைகளே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொன்னார். இரண்டாவதாக ஜீவ புஸ்தகம் வாசித்தோம் இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரம் 15 வசனம் ஜீவ புஸ்தகம். மூன்றாவதாக ஞாபக புஸ்தகம் மலாக்கி 3 அதிகாரம் 16 வசனம். ஆண்டவராகிய தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தன்னை குறித்து பிரசங்கிக்கிற அனைவரும் குறித்து அவர்கள் செய்கிற நற்கிரிகள்,
அவர்கள் செய்கிற துர்க்கிரிகள் தங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவராய் தேவன் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைப்பார். தேவனுக்காக செய்தவைகள், தன்னுடைய வாழ்க்கையில் செய்த தன்னுடைய தவறுகளையும் நன்மைகளையும் ஆண்டவர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைப்பார் என்று பைபிள் அழகாக நமக்கு எடுத்து வரைக்கிறது. பரிசுத்த வேதாகமும் ஜீவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகம் மறந்துவிடக்கூடாது. ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் உண்டா? எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, சங்கீதங்கள் புஸ்தகம் 139 சங்கீதம், சங்கீதங்கள் புஸ்தகம் 139 சங்கீதம் 16 வசனம் பாருங்களேன். என் கருவை எம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவப்படும் நாட்கள் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்கள் மேலாக இருக்கிற அத்தனருடைய ஜீவன், அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவர் எழுதி வைத்து இருக்கிறார். எழுதி வைத்து ஆண்டவராய் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஆயுசு நாட்களையும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆண்டவராய் தேவன் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்பது குறித்து பைபிள் அழகாக நமக்கு எடுத்து வரைக்கிறத பார்க்கிறோம். ஆகவே எபேசியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 3 வசனம், 4 வசனம், 5 வசனம், அந்த 4 வசனங்களில் வாசிக்கிற 3 வசனங்களில் உலக தோற்றது முன்னதாக பிதாவாகி தேவன் இந்த உலகத்தின் அஸ்திபாரம் போடுவதற்கு முன்னதாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டாராம், சூஸ் பண்ணார் ஆண்டவர். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே we are choosing people. நம்மை ஆண்டவர் சூஸ் பண்ணார், ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்கள், அற்புதமான ஆண்டவர் நம்முடைய பேர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருப்பாரா? எஸ் என்று தான் சொல்ல முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 40 சங்கீதம் வசனம் 7 வசனம் 8 வசனத்தை வாசிக்கிற பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 40 சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் Psalms, the book of Psalms 40 verses 7 and 8. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்ன குறித்து எழுதியிருக்கிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தேவனை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. என்னை குறித்து புஸ்தக சுருளில் எழுதியிருக்கிற காரியங்கள். ஆகதான் சங்கீதம் 139 சங்கீதம் வசனம் 15, 16 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் எழுதியிருக்கிற வார்த்தைகளை குறித்து நாம் படிக்கிறோம். ஆகவே இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவானவரே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், என்னை குறித்து எழுதியிருக்கிற வார்த்தை நான் தியானித்தேன், வாசித்தேன், படித்தேன், அறிந்து கொண்டேன். ஆகவே பிதாவாகிய தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய என்னை ஒப்பு கொடுத்து இந்த பூமிக்கு வருகிறேன் என்று சொல்லி அழகாக அவர் வாசித்து பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். எபிரேயர் புஸ்தகம் 10 அதிகாரம் வசனம் 6 முதல் 8 வசனங்களை வாசிக்கிறோம். Hebrew chapter 10 verse 6 to 8. அருமையான வார்த்தைகளை அந்த வார்த்தைகளை வாசிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னை குறித்து எழுதியிருக்கிறதே, அந்த சித்தத்தை செய்ய, பிதாவின் சித்தத்தை செய்ய பலியாக்கி ஒப்பு கொடுக்க, உலகத்தின் பாவத்தின் ஜனத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க பலியாக்கி என்னை ஒப்பு கொடுக்கிற பிதாவின் சித்தத்துக்கு என்று என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்றால், அப்பொழுது இயேசு கிறிஸ்து குறித்து எழுதியிருக்கிறது என்றால் தன்னுடைய பிள்ளைகளாகிய நம்மை குறித்தும் எழுதியிருக்கிறதாக 139 சங்கீதம் 16 வசனத்தில் அழகாக ஆண்டவர் நமக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய கருவை கண்கள் கண்டது, நாம் உருவாவதற்கு முன்னதாக அறிந்த ஆண்டவர் நம்முடைய அவயவங்களில் ஒன்றாக உருவாக்கப்படும் போது அவைகளை தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்தார் என்று தேவன் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவும் தன்னை குறித்து எழுதியிருக்கிறதை அவர் கண்டு வாசித்து நமக்கு எடுத்து வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒருமுறை சீடர்கள் ஊழியத்திற்கு கடந்து சென்றார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 17, 18, 19 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து அவர்கள் ரிப்போர்ட் கொடுக்கிறாங்க. ஊழியத்தில் ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் நடந்த சம்பவங்களையும், பேய்கள் ஓடுகிறது, நோய்கள் குணமாகிறது, ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். மிகுந்த சந்தோஷத்தோடு ஆண்டவர் பேசும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், லூக்கா 10 அதிகாரம் 20 வசனத்தில், உங்கள் நாமங்கள்
பரலோகத்தில் இருப்பதற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள். இதுதான் நம்முடைய டாபிக். உங்க நாமங்கள், உங்கள் பேர்கள் பரலோகத்தில் இருப்பதற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள். ஆகவே நம்முடைய பேர்கள் ஜீவ புஸ்தகத்தில் உண்டா, நம்முடைய பேர்கள் பரலோகத்தில் உண்டா என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே பக்தன் பாடினான், பரலோகத்தில் எனது பெயர் எழுதி விட்டான் என் இயேசு. என்ன அருமையான ஒரு வார்த்தை. எனக்கு அருமையான தேவச்சனமே, அருமையான ஒரு வார்த்தை. லூக்கா 10:20 வாசிக்கிறோம். சீடர்களை பார்த்து சொன்னார், உங்க பேர்கள் ஜீவ புஸ்தகத்தில் உண்டு என்று. மூன்றாவதாக யாத்திராகம் புஸ்தகத்தும் நன்றாக தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கடந்து வருகிறார்கள். 40 நாட்களாக மோசே ஆரோன் மூலமாக வழிநடத்தப்படுகிறார்கள். எகிப்து தேசத்தில் 430 வருடங்களாக அடிமைகளாக இருந்த அவர்களை விடுதலாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு ஆண்டவர் நடத்துகிற அந்த பாதையில இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகளாக விழுகிற பொழுது ஆண்டவருக்கு விரோதமாக, தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பாவம் செய்து முறுமுறுத்து அருவருப்பான காரியங்களை செய்த நிமித்தமாக தேவன் அவர்களை நிர்மூலமாக்க சித்தமானார். யாத்திராகமம் புஸ்தகம் எக்ஸோடஸ் 32 வேர்ட்ஸ் 32 சாப்டர் வேர்ட்ஸ் 32. யாத்திராகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் வசனம் 32ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 32 கடைசி வரையும் கூட வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் என்றால், பாவம் செய்த அத்தனை பேர் கொன்று போடுகிறேன், மோசே உன்னை மாத்திரம் உயிரோடு வைக்கிறேன்னு சொன்ன உடனே இப்பொழுது மோசே ஆனவர் கெஞ்சு பிரார்த்தனை செய்து ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கெஞ்சுறாரு. இப்போ 32ஆம் வசனத்தில் 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில், தேவரே அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பீரானால் மன்னித்து விடும், அப்படி மன்னிக்க விட்டால் உமது புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பேரை கூட கிறுக்கி போடும் என்கிறார். அவ்வளவு அருமையாக ஜெபம். மோசே ஆனவர் அற்புதமாக ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அத்தனை பேர்களும் அவர் புஸ்தகத்தில் இருக்கு. மோசே பேரும் ஆண்டவருடைய புஸ்தகத்தில் இருக்கு. ஆகவேதான் அது கன்ஃபார்மா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவங்க பாவங்களை மன்னிச்சிருங்க, இல்லைன்னா அவங்களோடு கூட என்னையும் அழித்து விடுங்க என்று சொல்லி செபிக்கிறார். உங்க புஸ்தகத்திலிருந்து என் பேரை கூட கிறுக்கி போடும், அவங்க பேரை எடுத்து போடுறது மட்டுமல்லாமல் என்னுடைய பேர் எடுத்து போடும். அப்ப ஆண்டவர் சொல்றார், யார் பாவம் செஞ்சாங்களோ அவங்க பேர் மட்டும்தான் கிறுக்கி போட முடியும், அவங்கள மட்டும்தான் தண்டிப்பேன் என்று. ஆனாலும் கெஞ்சி பிரார்த்தனை செய்து மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய கோபத்தை ஆற்றி ஆண்டவருடைய மனதை மாற்றி விட்டார் மோசே ஆனவர். நம்முடைய ஜெபம் அப்படிப்பட்டதா இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பேர் ஆண்டவருடைய புஸ்தகத்தில் இருக்கு, மோசேயினுடைய பேர் ஆண்டவருடைய புஸ்தகத்தில் இருக்கு. அருமையாக அந்த ஜனங்களுக்காக ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பக்தன் இப்படியா ஜெபிக்கிறான், நீதிமான்கள் பேரோடு கூட துன்மார்களுடைய பேர் இருக்கக்கூடாது, ஆகவே அவருடைய பேர் புழுதில் எழுதப்படுவதாக. எரேமியா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவரே அவருடைய பேர்கள் புழுதில் எழுதப்படுவதாக. சில நேரங்களில் நம்மெல்லாம் ஆற்றங்கரையில் அல்லது மணல் இருக்கிற இடத்துல நம்முடைய பேர்கள் எழுதுவோம். சிறு வயதில் பேர்கள் எழுதுவோம், சின்ன சின்ன படங்களை வரைவோம். மறுபடியும் அந்த கடலோரத்தில் அந்த தண்ணி வந்து அடித்து கொண்டு போய்விடும். மணலில் பிள்ளைங்க அப்படியே கலைச்சி விடுவார்கள் அந்த பேர்கள் எழுதும் பொழுது. அவனமாக சாம்பலில் எழுதுவார்கள், அது வந்து காற்று வந்து அடித்து கொண்டு போய்விடும். எனக்கு அருமையான தேவச்சனமே, அவனமாகவே எரேமியா தீர்க்கதரிசியானவர் செபிக்கிறார். எனக்கு அருமையான கத்தொடுப்பிலே நம்முடைய வாழ்க்கையில் ஜீவ புஸ்தகத்தில் பேருண்டா அல்லது பரலோகத்தில் பேருண்டா இல்லையா என்பது குறித்து இந்த நாளில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். என்னுடைய பேர் இருக்கா இல்லையா, என் பேர் இருக்கணும்னா நான் என்ன செய்யணும் என்று சொல்லி சிந்திக்கிற சிலருக்கு கடைசியாக சில வார்த்தைகளை சொல்லி முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 3 வசனங்களை பார்க்கிறோம். அருமையான ஒரு வார்த்தை. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, என்னபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திக்கேலுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அவர்கள் என் உத்தம கூட்டாளியே, அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்.
அவர்கள் கிலிமொத்தியோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஸோ ஒண்டர்ஃபுல் த ஸ்கிரிப்சர், ஆண்டவருடைய வார்த்தை. எனவே அவர்களுடைய நாமங்கள், அவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்குதுன்னு சொல்லி அற்புதமாக சொல்லுகிறார். ஏனென்றால் என்னுடைய உடன் வேலையாட்கள், அவர்கள் ஊழியத்தில் பிரயாசப்பட்டவர்கள், ஊழியம் செய்தவர்கள், ஆகவே அவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்று சொல்லி அற்புதமாக ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்தார் இல்லையா? பவுல் ஊழியத்தில் ஊழியம் செய்த அத்தனை பெயர்களையும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுடைய பெயர்களும் விசுவாசிகளுடைய பெயர்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்கிற அத்தனை பெயர்களையும் ஜீவ புஸ்தகத்தில் உண்டு, மறந்து விடக்கூடாது. உங்க பேர் உண்டு. என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ, மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றீர்களோ, அன்றைக்கே உங்க பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. உங்க வாழ்க்கை ஆண்டவராகிய தேவன் பார்க்கிறார். அவர்கள் பட்ட பிரயாசத்து நிமித்தமாக ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டு இருக்கிறது. எஸ், என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் உண்டு, கன்ஃபார்மேடு. எஸ், எனக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பதிவு பண்ணுறாங்க. பாருங்க, ஊருங்களுக்கு போனோன்னா ஒன்று பஸ்ஸுக்கு ஊருக்கு போனேன்னா இன்னொரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு, ஃப்ளைட்டில் போனேன்னா, ட்ரெயினில் போனேன்னா முன்பதிவு செய்கிறதை பார்க்கிறோம் தங்களுடைய பெயர்களை. அவனமாகவே நாம் பரலோகத்துக்கு போவதற்கு கன்ஃபார்மேடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் நாமத்து நிமித்தமாக ஞானஸ்தானம் பெற்று அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருடைய சபையில் சேர்க்கப்பட்டு தனக்காக எதிர்நோக்கி கொண்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிற அத்தனை பேருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் உண்டு, மறந்துவிடக்கூடாது. ஆகவே வெளிப்படுத்தின விசேஷத்தில் நிறைய இடங்களில் பெயர்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். சில வாக்கியங்களை மாத்திரம் வாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை நான் அறிக்கை பண்ணுவேன். என்ன அருமையான ஒரு வார்த்தை! ஜீவ புஸ்தகத்தில் இந்த ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் அற்புதமாக அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போட மாட்டேன் ஜீவ புஸ்தகத்திலிருந்து. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் பாருங்களேன். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டேராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். கடைசி நாட்கள் நடக்கிற சம்பவத்து குறித்து சொல்லப்படுகிறது. உலக தோற்றத்துக்கு முன்னதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகம், ஜீவ புஸ்தகம், வேத புத்தகம், ஞாபக புத்தகம், ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும், பரலோகத்தில் புத்தகம், ஜீவ புஸ்தகத்தில் பேரு எழுதப்பட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டேராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். எனக்கு அருமையான இந்த மிருகத்தினுடைய விளக்கத்தை சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஜீவ புஸ்தகத்தை குறித்து சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கூட பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 20:12. மரித்தோர் ஆகிய சிறியோரும் பெரியோரும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது புஸ்தகங்களிலே எழுதப்பட்டவர்கள் படியே மரித்தோர் தங்கள் கிரிகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். வசனம் 20ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம். அருமையான ஒரு வார்த்தை. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலே தள்ளப்பட்டான். 21ஆம் அதிகாரம் வசனம் 27. தீட்டுள்ளதும் அருவருப்பான பொய்யும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள்.
பரலோகத்தில் பிரவேசிப்பதனுடைய அந்த நோக்கம் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் பிரவேசிப்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 19 ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து ஏதாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் இருந்தும் அவனுடைய பங்கு தேவன் எடுத்து போடுவான். எனக்கு அருமையான தேவச்சனமே, வாசித்த அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆச்சரியமா இருக்கிறது. ரொம்ப அற்புதமா இருக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் உண்டா? பரலோகத்தில் உங்கள் பேர் உண்டா? பரலோகத்தில் உங்கள் பேர் உண்டா? எஸ், பரலோகத்தில் எங்கள் பேரா? இந்த உலகத்தில் எத்தனையோ இடங்களில் நம்ம பேர் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல. நம்ம உலகத்தில் அந்த வேர்ல்டு ரெக்கார்டு கின்னிஸ் புஸ்தகத்தில் உள்ள பேர் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, பரலோகத்தில் நமக்கு பேர் இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய பேர் எழுதப்பட வேண்டுமா? உங்கள் சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படவில்லையா? நண்பர்கள் ரட்சிக்கப்படவில்லையா? இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லையா? அவர்களுடைய பேர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். எப்படி என்றால், உன் மூலமா என் மூலமா சத்தியத்தை இயேசு கிறிஸ்துவ சொல்லி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிவித்து சத்தியத்தை சொல்லி உனக்காக ஜீவன் விட்டார், உனக்காக உயிர் கொடுத்தார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால், இயேசு கிறிஸ்துவை ஆராதித்தால், இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய பேர் கூட ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று அவர் சபையில் சேர்க்கப்படும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம், பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம், பரலோகத்தில் ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு, பரலோகத்தில் ஒரு இடம் உங்களுக்கு, ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேரு. ஆகவே எல்லா இடத்துல பேர்கள் இருந்தால் அழிந்து போய்விடும். கின்னிஸ் புஸ்தகத்தில் பேர் இருந்தால் அழிந்து போய்விடும். ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, எப்படி ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, மேரேஜ் இது, பர்த் சர்டிஃபிகேட்டு, டெத் சர்டிஃபிகேட்டு, அநேக இடங்களில் பேனர்களில் இந்த உலகத்தில் எந்த இடத்துலலாம் இருக்கிறது நம்முடைய பேர்கள் அழிந்து விடும். பட் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் இருக்குமானால், நாம் இந்த சரீரத்தை விட்டு போகும் பொழுது அந்த பரலோகத்தில் நம்முடைய ஆத்மா இளைப்பாறும்படிய நித்தியமாக மோட்சத்தில் நித்தியமான இடத்துல ஆண்டவரோடு கூட இருப்பதற்கு அந்த பேர் அங்கு எழுதப்பட்டு இருக்குமானால் அந்த இடத்துல நாம் பிரவேசிப்போம். அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் அழகா வாசித்தம் இல்லையா? 22 அதிகாரம் 21 அதிகாரம் 27 ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அந்த பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் உன்னை நேசிக்கிறார், இயேசு கிறிஸ்துவானவர் உன்னை அழைக்கிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் அன்போடு கூட உன்னை வரவிருக்கிறார். ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே. எனக்கு அருமையானவர்களே, ஜீவ புஸ்தகத்திலிருந்து நம்முடைய பேர் எழுத்துப்படாதபடிக்கு விசுவாசிகளாகிய நாம், தேவ ஊழியர்களாகிய நாம், தேவ பிள்ளைகளாகிய நாம் இஸ்ரவேல் ஜனங்களை போல யாத்திராகம் 32 அதிகாரம் 32 அந்த 32 அதிகாரத்தில் தவறு செய்து, பாவம் செய்து, அக்கிரமம் செய்து, தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு தேவனை விட்டு தூரம் போகாதபடிக்கு ஜீவ புஸ்தகத்திலிருந்து நம்முடைய பேரை கிரிக்கப்படாதபடிக்கு நாமும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசிகளாகிய நாமும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் பேர் எடுத்துப்படாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும். பேர் எழுதப்படாதவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசுவை பின்பற்றும் பொழுது அவருடைய பேர்கள், அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் என்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 20 ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். இயேசுவே சொன்ன ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது நாம் பார்க்கிறோம். எனவே தானியேல் புஸ்தகம் 12 அதிகாரம் 1 கூட வாசிக்கிறோம், பரிசுத்தவான்களுடைய பேர்கள் புஸ்தகத்தில் எழுதப்படும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களுடைய ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் அத்தனை பேர்களும் எழுதியிருக்கிறார். பரிசுத்தவான்கள் பாவம் செய்யாதபடிக்கு நம்மை காத்து கொண்டால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் கிரிக்கப்பட மாட்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் பேர் எழுதப்படுவார். நம்மை காத்து கொள்ளுவோம். நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் உண்டு, ஜீவ புஸ்தகத்தில் உண்டு. சிந்திக்க வேண்டும். உங்கள் பேர் பரலோகத்தில் உண்டா?
உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் உண்டா? நீங்க எப்படி இருக்கிறீங்க என்பது குறித்து வேத வாக்கியங்களை நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு டாபிக் மூலமா உங்களை சந்திக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை யாவரும் நேசிக்கிறார். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.